ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் டியூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஷரிங் கப்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு மெஷரிங் அப்படின்னாலே ரொம்ப குழப்பமா இருக்கும். ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மெயினா இதெல்லாம் வந்து கேக் செய்யறதுக்கு தான் அதிகபட்சமா தேவைப்படும். நம்ம வாங்க இதை எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். இதுலயே வந்து மெஷரிங்லாம் இருக்கும். இதுல வந்து 15 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 15 கிராம்ன்றது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு ஸ்பூன். இது வந்து 5 கிராம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பூன். இது வந்து அரை ஸ்பூன். இதுல வந்து 2.5 கிராம்ன்றது இருக்கும், அரை ஸ்பூன். இது வந்து தேவையான அளவு 1 பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றது 1 ml அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு கப் அப்படின்றது 250 ml. இது வந்து முக்கா கப். இது அரை கப். இது வந்து 1/4 கப். நம்மளுடைய இதுலயே வந்து மெஷரிங்கும் இருக்கும். ஒரு கப் அப்படின்ற அளவுல வந்து 250 கிராம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல வச்சு நீங்க வந்து மெஷரிங்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் உள்ள வித்தியாசம் இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். Thanks for watching.